ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த விலாக் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ கூட வந்து ஒரு ஷாப்பிங் ஹால்லையுமே நான் பேக்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா அம்முட்டிக்கு வந்து எக் பாயில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட வந்து ரசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கோயில் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே கோயிலில் கிடச்சிருந்தா மாதுளம்பழம் ஒன்று இருந்தது. அதுதான் உதிர்த்து அம்முட்டிக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அதை வந்து வச்சுட்ருந்தேன். ஸோ இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு, நல்ல மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை மட்டும்தான் அரைச்சிருந்தது. காரத்துக்கு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி புளி கரைச்சல் ஆட் பண்ணி மட்டும் சிம்பிளாக ரசம் வச்சுருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் ரசம் வைக்கும் போது இந்த ரசமோட கிளிப்பிங் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் எடுக்கல, நல்லா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். ஸோ ரசம் வந்து சாதத்தில் கொஞ்சம் பரட்டி வச்சு விட்டுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து எக்கை வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். அம்முட்டிக்கு வந்து கொஞ்சம் காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பா. ஸோ இல்லை எனக்கு அப்படி வேணாம், நம்ம எக்கு மட்டும் இதே போல் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு லஞ்ச் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிட்டேன். நம்மளோட சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நானுமே அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா வளர விடுறதே இல்லை. ஸோ வெளியே தான் அது வந்து தழு வந்து அப்படி கீழே வர தொங்கியிருந்தது. யாராவது போகும்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹஸ்பண்டை சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீ இதே மாதிரி எத்தனை வீட்டில் நீ திருடிருப்பா, அதனால தான் உன் வீட்டு செடியும் மற்றவங்க வந்து திருட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே போல் நிறைய வந்து தொட்டியில் ஒரு 4-5 தொட்டியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரூட் விட்டு அங்கே தொங்கி வரோம்ல, அதை அப்படியே திருப்பி வீட்டுக்கு உள்ளே பார்த்து வச்சுருவேன். அம்முட்டியை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்புட்டியை ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது தான் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வருவோம். இப்போல்லாம் வெஜிடபிள் வந்து ரொம்ப ரேட் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூர் 10 ரூபா வச்சு போட்டிருப்பாங்க. தக்காளி மட்டும் விற்கிற விலையில் வாங்கவே முடியாது. ஸோ அது ஒரு சின்ன ட்ரேயில் ஒரு 4-5 தக்காளி இருந்தது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அது மட்டும் 20 ரூபா. வேறு எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நம்மளுக்கு டெய்லி ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போய் டெய்லி வெஜிடபிள்ஸ் வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். 10 ருபீஸ்லேயே ஃபினிஷ் ஆகிரும். ஸோ அன்றைக்கி வந்து தக்காளி வாங்கியிருந்து முருங்கைக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை வந்து போய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மல்லி திரிக்கணும், வத்தப்பொடி திரிக்கணும், குழம்பு மசாலா திரிக்கணும் இதெல்லாம் நினச்சி வச்சுருந்தேன். பட் மழை வந்து சொதப்புனனால ஒன்றுமே ரெடி பண்ணவே இல்லை. எனக்கு வத்தல் தூள் வேலை ஓரளவுக்கு இருந்தது. மல்லித்தூள் சுத்தமாக இல்லை. பேக்கெட் தான் வாங்கி இப்போ சமாளிச்சுட்டே இருந்தோம். மீன் வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ வீட்டில் வந்து வாஷ் மட்டும் பண்ணால் போதும். ஒரு பால் ஒரு டேஸ்ட்டில் வைப்பாங்க. நான் மீன் குழம்பு எந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன்னு அவங்க கூட சொல்லிக்கிறேன். ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் திருவதுக்கு ரொம்ப சோம்பேறி. இதே போல் கட் பண்ணி ஆட் பண்ணிடுது. ஜீரகம் மட்டும் 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு ஆட் பண்ணியிருப்பேன். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து மாமி வந்து சோம்பு ஆட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சோம்பு ஆட் பண்ண மாட்டாங்க. என்னோடய மாமிகிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அந்த சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிப்பேன். கடுகு, வெந்தயம் இதெல்லாம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த பிளெண்டர் வந்து நல்லா அரையுது. ஸோ நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கேன். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக அரையாது, ஓரளவுக்கு நரன்னு தான் அரைப்படுது. ஸோ மீனை பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் சைஸில் புளியை வந்து ஊற போட்டுடலாம். தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிக்கலாம். வத்தல், மல்லி, மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருவேன்.
ஸோ அதில் அது ஒரு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். உப்பு போட்டு கையாலே நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. கை பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதே போல் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இருந்துமே வந்து நம்ம கையோட பக்குவம் தான் அதோட டேஸ்ட்டே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 வந்து க்ரீன் சில்லியுமே நீல வாக்கில் அரைச்சி போட்டுக்கிறேன். சின்ன உள்ளியும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம அரைச்சி எடுக்காட்டால் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பட் வந்து நெத்திலி மீன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். மற்ற எல்லா மீனுக்குமே நம்ம வந்து அரைச்சி அது ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அது கூட ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். நான் கருவேப்பிலை மட்டும் நிறைய ஆட் பண்ணிப்பேன். குழம்புல வந்து கரைக்கும் போதும் ஒரு கொத்து ஆட் பண்ணிப்பேன். நல்லா தலப்புலன்னு கொதிக்கும் இல்லையா, அந்த டைம்லேயும் ஒரு கொத்து ஆட் பண்ணுவேன். அதுவுமே நல்ல மணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் வந்து கூட்டி வச்சுக்கலாம். உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, முருங்கைக்காய் வாங்கினதே மறந்துட்டேன். அடுப்பில் ஏற்றினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து முருங்கைக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்து போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதில் எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் வந்து மழை தூறல் ஸ்டாப் ஆகுனா போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா நார்மல் அஸ் யூஷுவல் தான். வத்தல், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், இந்த 3 தான் நான் ஆட் பண்ணுவேன். உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக குட்டியாக கட் பண்ணி ஃபிஷ் கூட நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யாரும் என்ன ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்னேட் பண்ணி இதே போல் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஸோ இனிமேல் கடைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். எனக்கு சுட சாப்பிட்டா தான் எனக்கும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். கையோடி பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சுது. ஸோ கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி 1-2 வெசில்ஸையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து போயிட்டு வரதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க் இருக்காது, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு சைடில் வச்சுட்டேன். இனி நம்ம வந்து கிளம்புற கேப்பில் சாதமும் ரெடி ஆகிரும். வடித்து மட்டும் வச்சா போதும். மழை வந்து கிளம்பும் போது கொஞ்சம் தூரில் இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் கடைக்கு போயிருந்தேன். பால் காய்க்கிற பேன் வந்து உடஞ்சிடுச்சுது. ஸோ பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்தளவுக்கு வந்து வெயிட் வந்து அடிக்கணமாக இல்லை. சரி நம்ம வந்து ரிலையன்ஸில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலையன்ஸ் மால் வந்திருந்தோம். கொஞ்சம் அடிக்கணமாக வேணும், அப்புறம் லெட்டு வைக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பொருள் எடுக்க தான் வந்திருந்தேன். பட் அங்கே போனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, ஸோ விண்டோ ஷாப்பிங் மாதிரியா சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு கூட 2-3 திங்ஸ் எடுத்திருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து செராமிக் மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது buy 1 வாங்கினா get 2 ஃப்ரீ, buy 2 வாங்கினா get 1 ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் இந்த மாதிரிலாம் நான் வந்து இது எடுக்கலை. ஃபஸ்ட்டு நான் ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஓவல் டைப் மட்டும் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே buy 1 get 1 ஆஃபர் தான். இந்த பிளேட்ஸ், எனக்கு அந்த லீஃப் பிளேட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை. பட் இதை பார்க்கும்போதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பேன். பட் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கன்னியாகுமரிக்கு போனால் நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன் எப்போவுமே. எப்போ மாலுக்கு வந்தாலும் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மக்கு. எப்போவுமே மக்கு வந்து ஒன்று வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வருவேன். அது எனக்கு மக்கு வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் ஒரு மக்கு எடுத்துப்பேன். இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 100-200 அந்த ரேட்டில் இருக்கும். பட் ஆஃபர்ஸ் ரேட்டில் 59-60 அரௌண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக நிறைய மக் எடுத்த மாதிரிக்கு கண்டிப்பாக நான் என்கிட்ட இருக்கிற மக் கலெக்ஷன்ஸை நான் தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 10 or 12 மக்ஸ் கிட்டே நான் வாங்கி வச்சுருப்பேன். அந்தளவுக்கு டீ காஃபி லவ்வரான்னு கேட்டால் இல்லை. பட் மக்கு வந்து எனக்கு கலெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பட் டீ வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து குடிப்பேன். இதில் என்ன ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் நான் டீ காஃபி குடிச்சதே கிடையாது. மில்க்கு கூட ரொம்ப ரேர் தான், ஃபோர்ஸ் பண்ணி தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் சஷ்டிகா வயிற்றில் இருக்கும்போது தான் நான் வந்து டீ குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும் அந்த டைமில். ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்து தான் பழக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டீ வந்து ரொம்ப பிடிக்குதா இருந்தது. அதுக்கு இடைக்குலலாம் ஆஃப்டர்நூன் தான் குடிக்கிறது மாதிரி ரொம்ப அடிக்ஷனாக இருந்தது. இப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். 1 or 2 டைம்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சதுமே ஆஃப்டர்நூன் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இஞ்சி போட்டு குடிக்கல ரொம்ப அடிக்ஷனாக இருந்தது. ஸோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி 1 or 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் இந்த ரேக் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வந்து இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1299 தான் இருந்தது. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நம்ம ஒன்று வச்சுக்கலாம்ல. குழந்தைங்களோட டாய்ஸு, அப்புறம் அவங்களோட இன்னர் வேர், அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கார்னரில் இது ஓரமாக இருந்துக்கும், நல்ல லுக் வைஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் டேமேஜஸ் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 லேயர் 2 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுட்டேன். பட் எனக்கு இது வந்து விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சரி, ஓகே, நீங்கள் டேமேஜஸாக இருந்தால் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு ரொம்ப சின்ன டேமேஜஸ் தான் இருந்தது, அந்தளவுக்கு பெருசாக இருந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து மிக்சிங் பவுல். இதெல்லாம் ரொம்ப அடிக்கணமாக இருந்தது. இந்த செம்பு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, செம்பு மாதிரி வெளியே இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு டம்ளர் தான் இருந்தது. இதுவுமே அப்படி தான், வெளியே பார்க்க நல்லா பெருசாக இருந்தது, உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. நான் என்ன திங்ஸ்லாம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு காமிக்கிறேன். சாப்பிட்ற திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்த மக்கு தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ இது வந்து 60 rupees. நெக்ஸ்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுப்பேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி. ஸோ எப்போவுமே ஒன்று எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் இருக்கு இல்லையா, ஸோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வாங்கிக்கிட்டேன், நம்ம கவுண்டர் டாப் இதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக 2 பாக்ஸ். இது வந்து டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன், மயோனஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிஸ்கெட்ஸ் தான். 1க்கு 1 ஆஃபர் இருக்கும் இல்லையா, ஸோ அது 99 ஆஃபர்ஸ் வரும், 49 ஆஃபர்ஸ். இந்த மாதிரி பிஸ்கெட்டில் வந்து 1/1 ஆஃபரில் ஒரு 2-3 பிஸ்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த டம்ளர் வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய காஃபி வந்து மொத்தமாக இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்ல, அதுக்காக பெரிய காஃபி மக் ஒன்று வாங்கிக்கிட்டேன். குடிக்கிறதுக்காக இல்லை, காஃபி வந்து விட்டு வைக்கிறதுக்காக. ஸோ இந்த பால் பாத்திரம் தான் வாங்கியிருந்தேன். நல்லா அடிகனமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஹேண்டில் வந்து ரொம்ப க்ரிப்பாக இருந்தது. அதை நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு இதமாக அதில் ஒரு சாஃப்டாக ஒரு ரப்பர் டைப்பில் வச்சுருந்தாங்க. நமக்கு ஃபோல்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதில் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2199 போட்டிருந்து. பட் 599 ஆஃபர்ஸில் வாங்கியிருந்தேன்.